வெல்கம் டு Raglannskitchen. இன்றைக்கி பால் பெனி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது ஒரு ஸ்வீட்டான டிஷ். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பால் பாத்திரம் எடுத்துப்போம். அதில் நம்ம 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த 1/2 லிட்டரை, அதாவது 500 ml 400 ml நம்ம இதை பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப சுண்ட வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த லேசாக சுண்டனா போதும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு பேனை நம்ம ஸ்டவ்வில் வச்சு 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது 400 ml பால். இப்போ அந்த பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். பாதிக்கு பாதியாக ரேஷியோவில் நம்ம இதை எடுத்துப்போம். சர்க்கரையை பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய டிஷ் இது. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பால் கொதித்து சர்க்கரைலாம் கரைஞ்சி வந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பெனையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ரெடிமேடாகவே. இதில் நான் 2 யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம அப்படியே வச்சு நம்ம அதில் பால் ஆட் பண்ணி இதில் லேசாக கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 100 கிராம் இதை ஆட் பண்ணிடலாம். இதோடு சேர்த்து வாழைப்பழம் ஒரு 100 கிராம் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இடித்த 2 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இது நம்ம ரொம்ப கிண்ட தேவையில்லை, லேசாக கிண்டினா போதும். நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் பாயில் ஆகி நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ரெசிபியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். பால் பெனி ரெடி. நீங்களும் இந்த பால் பெனி ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். Raglannskitchen. Thank you.